ஹாய் மிலிட்டன்ஸ். இன்னைக்கு உலகமே பதற வைக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காசாவில் மக்கள் பசியால சாகிற நிலை, ஈரான் இஸ்ரேல் மோதல் வெடிக்கிற சூழல், ஈரான் அமெரிக்க கடலை நேரடி எதிர்ப்பு, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா இது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டும் இல்ல உலக பொருளாதாரத்துக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். காசாவுடைய நிலவரத்தை பத்தி நம்ம முதல்ல பார்த்துருவோம். இன்று மட்டும் காசாவுல 115 பேர் பசியால இறந்திருக்கிறாங்க. இஸ்ரேலின் நடவடிக்கையால அங்க உணவுப் பொருட்கள் போய் சேர முடியல. குழந்தைகள், பெண்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் உணவில்லாம உயிரை விட்டுருக்காங்க. இந்த நிலை மனித உரிமைக்கு எதிரான ஒரு நேரடி அத்துமீறலா தான் இது பார்க்கப்படுது. ஈரான் இஸ்ரேல் மோதல், அடுத்து ஈரான் இஸ்ரேல் சண்டை பத்தி பார்க்கலாம். ஈரான் ஜனாதிபதி பெஷக்ஷியான் எந்த ஒரு எதிரியும் எதிர்க்க நாங்க தயாரா இருக்கிறோம், அணுசக்தி செறிவூட்டல நிறுத்தவே மாட்டோம்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்க்கப்படுதுன்னா, இஸ்ரேல் எதிர்பார்த்தது போலவே அவங்க பதில் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. இது ஒரு கிரீன் லைட் காமிச்சு போருக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது இனி பேச்சுவார்த்தை மேசையில இருக்காது, நேரடி ராணுவ நடவடிக்கை அளவுக்கு போயிட்டு இருக்கு. மூணாவது, கடல்ல நடக்கக்கூடிய மோதல்கள். இன்று காலை கல்ஃப் ஆஃப் ஓமன்ல ஈரான் ஹெலிகாப்டர் அமெரிக்க போர்க்கப்பல் மீது நேரடியா வந்திருக்கு. அமெரிக்க போர்க்கப்பல் வந்ததும் ஈரான் அதை திருப்பி அனுப்ப முயற்சி செஞ்சிருக்கு. இது ஒரு சாதாரணமான எச்சரிக்கை இல்ல, ஒரு பெரிய மோதல் ஆரம்பிக்க போகுது போல. அவங்க கடல்ல மோதுனா என்ன விலை, மத்திய கிழக்கு அரசியல், ஏன் நம்ம இந்தியா வரைக்கும் அதோடைய தாக்கம் இருக்கும். உங்களுடைய கருத்து என்ன? இப்ப உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் நான் கேட்கிறேன். காசாவில் மக்கள் பசியால சாகிறதுக்கு யார் பொறுப்பு? ஈரான் இஸ்ரேல் சண்டை முழு போரா வெடிக்க போகுதா, இல்ல அமெரிக்கா நடுவரா இருக்குமா, இல்ல இந்த சண்டையில குதிக்குமா? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, இது சாதாரணமான நாள் இல்லை, இது ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே கேட்கப்பட வேண்டிய கேள்வி. கொடுக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.